10% அதான் தசமபாகம். 10% தசமபாகம். ஏன் புதிய ஏற்பாடு தசமபாகம் போட்டுக்கா? இப்ப அமைதியா பேசணும். புதிய ஏற்பாட்டில் தசமபாகத்தை பத்தி போட்டுக்கலாம். போட்டுருந்தா போடலையா? பயங்கரமான ஆட்கள். ஆழ்ந்த கேட்கிறாரு, யோவான் ஸ்நானம் மனுஷன் உண்டாச்சு எவ்வளோ உண்டாயிச்சோ எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. ஏன்? தெரிஞ்சுக்கிட்டேன். மனுஷனால் உண்டாயிட்டு என்று சொன்னால் அவனை ஏன் நம்பல? அவன் நம்பல. தேவனால் உண்டாயிட்டு சொன்னாக்க ஏன் அவனை ஏத்துக்கல அப்படின்னு. எனவே எங்களுக்கு தெரியாது. இதே மாதிரிதான் நிறைய விசுவாசிகளுக்கு ஆண்டு சொல்ற பதில், நீ இப்படி வாழ்றதுனால தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவர், புனிதனுக்கு புனிதர், உத்தமனுக்கு உத்தமர், மாறுபாடுள்ள இருதயம் உள்ளவனுக்கு மாறுபடுவார். இதான் கர்த்தர். நீங்க அவரை எப்படி வச்சிருக்கீங்களோ அப்படித்தான் அவர் உங்கள்ட்ட இருப்பார். கர்த்தர் உங்களுக்குள்ள வாசம் பண்றார். உங்களை படைச்சவர் அவர், ரட்சித்தவர் அவர், வேலையை தந்தவர் அவர், வருமானம் தந்தவர் அவர், அந்த வருமானத்தை விட செலவழிக்கிறவர் அவர். எல்லாம் என்ன இருக்கிறாரு? உங்க 10 இருக்கிறாரு. என்ன சொல்லட்டுமா? 10% பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டுல 10 வந்துடணுமா கர்த்தருக்கு? 10% பிரமாணம் பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டுல என் வருமானம் முழுவதும் அவருக்கு. எப்படி? நான் என்னையவே தந்துட்டேனே, அப்ப எனக்குள்ள எல்லாமே அவர் தர சொந்தம். இப்ப அந்த செல்போனை முதல் சுவிட்ச் ஆஃப் பண்ணாங்க, செயல்முறை போடு. நிறைய பேருக்கு கொடுக்குறதா நிறைய அந்த அறிவு இல்லை. நீங்க எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்க விசுவாசம். ஒரு ஆளு நான் கேட்கிறேன், ஒரு விசுவாசி ஒரு ஆவிக்குரியவன் எதை வச்சு சொல்லலாம்? அமைதியா இருக்கீங்க? இவர் உண்மையாவே ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரியவன் எதை வச்சு சொல்லலாம்? நடத்தைய வச்சு. வேற அன்பை வச்சு. வேற கை வெட்டத வச்சா? கிரியை அது நடக்க சொல்லிட்டாங்கல்ல. வேற தானம் பண்றதா? தானம் பண்றதா? வெரி குட், வெரி குட். வேற அவர் எந்த அளவுக்கு கர்த்தருக்கு கொடுக்கிறாரோ அதை வச்சுதான் அதோடைய தரம் தெரியும். எனக்கு அன்பு இருக்கலாம், விசுவாசம் இருக்கலாம், நான் பயங்கரமா வேத வசனத்துல செழிக்கிற பயங்கரமா லெஜண்ட் ஆகலாம், எல்லாம் பண்ணலாம், சுவிசேஷம் சொல்லலாம். ஆனா ஆண்டவர் கொடுக்கிற கிருபை எனக்கு இல்லைன்னா நான் வேஸ்ட். கர்த்தருக்கு மகிமையா சொல்றேன். ஊழியத்துக்கு வந்த நாட்கள்ல இருந்து இதுவரைக்கும் நான் கடை வாங்கவே இல்லை. கிறிஸ்துவுக்குள்ள வந்த நாள்ல 35 வருஷம் ஆச்சு. நான் கடை வாங்கல, கடை வாங்க மாட்டேன், கடன் எனக்கு கிடையாது. நான் இன்னும் வாடகை வீட்டில் இருக்கிறேன். எனக்கு ஆண்டவர் தருவார். கர்த்தர்ட்ட கேட்டிருக்கேன், எனக்கு ஒரு பங்களா வேணும்னு கேட்டிருக்கிறேன். 5 பெட்ரூம், 60-70 உட்கார ஹால், ஒரு பெரிய 25 உட்காந்து சாப்பிட்ற மாதிரி டைனிங் ஹால், ஒரு பெரிய கிச்சன், ஒரு பெரிய ப்ரேயர் ஹால், முன்னால் ஒரு ஆஃபீஸ் ரூம். அது மட்டும் எல்லாம் மேலே அப்படியே இருந்து எல்லா பரிசுத்தவான்கள் எப்பயுமே வந்து தங்கி சாப்பிடணும்னு சொல்லி கேட்டிருக்கிறேன். ஆண்டவரை கேட்டிருக்கிறேன். அவர் தந்தாருன்னா கர்த்தர் நல்லவர். அவர் தரலன்னு வச்சுக்கோங்க, அவரை மாதிரி நல்லவர் எவரும் கிடையாது. ஏன்னா என்னை பெற்ற எங்க அப்பனுக்கு தெரியும் எனக்கு எது தேவைன்னு அவருக்கு தெரியும். அவருக்கு எது எனக்கு தரணும் அப்படின்னு தெரியும். எங்க அப்பாவுக்கு தெரியும். தந்தாலும் நல்லவர், தராட்டா ரொம்ப ரொம்ப நல்லவர். ஹலோ, இப்ப மேட்டுக்கு வருவோம் வாங்க. 2 கொரிந்தியர்